Hello everyone. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து புது புக். Actually எனக்குமே இது புது புக், The Solar Angel by Torkam Saradharayan. Solar Angelனா என்ன, சோலார் ஏஞ்சல் எங்கே இருக்குது, அது நமக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்குது, அப்பப்போ என்ன பண்ணாமல் போகுது, எல்லாத்தையும் வந்து இந்த புக்கில் டோர்கம் சராதரன் எழுதியிருக்காங்க. நம்ம அந்த புக்கை தான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கிரேட் இன்வொகேஷனோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the holy masters know and serve. From the center which we call the rays of men, let the plan of love and light work out. May it seal the door where evil dwells. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ. ஓகே, வி வில் ஸ்டார்ட் த புக், த சோலார் ஏஞ்சல். ஆக்சுவலாக இந்த புக் வந்து எனக்குமே ரொம்ப புதுசான ஒரு புக்கு. ஸோ உங்கள் கூட சேர்ந்து நிறைய நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகே, இந்த சோலார் ஏஞ்சலுங்கிற சப்ஜெக்டே வந்து டோர்கம் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அது நடுவில் இருக்குது, அதை சுற்றி தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு சோலார் ஏஞ்சல்னு ஒன்று இருக்குது இல்லை அதை பற்றியே வந்து தெரியாது. ஆக்சுவலாக எனக்குமே இந்த புக்கை படிக்கிற வரைக்கும் எனக்கும் தெரியாது. சரியா? ஆனால் இங்கே டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்களோட ஹையர் சோல் தான் சோலார் ஏஞ்சல்னு சில புக்ஸில் போட்டிருந்தாங்கன்னா, அக்கார்டிங் டு டோர்கம் சராதரன் அது உண்மை அல்ல. ஹையர் சோல் வேற, சோலார் ஏஞ்சல் வேறன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ஹையர் சோல்னு அதை நினைக்க வேணாங்கிறனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு அதை சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டும் வேற வேற. அப்போனா சோலார் ஏஞ்சல்னா என்னங்கிறத தான் இந்த புக்கில் பார்க்கவே போகிறோம். ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு அதுனா என்னங்கிறத பார்ப்போம். சரியா? மனிதனுக்கு வந்து டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய சேர்க்கிறதுக்கான அக்யூமுலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு யோசிச்சோன்னா, அவனோட வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ். ஓகே, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் நீட், எமோஷனல் நீட் அண்ட் மென்டல் நீட். ஃபிசிக்கல் நீட்னா என்னது? அவனுக்கு அன்றாட அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், கண்டிப்பாக அவன் போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும், அவன் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு. இது வந்து ஃபிசிக்கலாக அவனுக்கு தேவையானது. ஓகே, இதுவுமே வந்து அவன் என்ன செய்கிறான்னா, அவன் என்ன நினச்சிக்கிறான், அவனோட அந்த நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அவனோட ஃபர்ஸ்ட் முக்கியமானதுன்னு நினச்சிக்கிறான். நேச்சுரலி இப்போ முந்தி காலத்தில் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மனிதர்கள்லாம் வந்து ஒரு குரங்கா இருந்து மனுஷங்களாகிறாங்க. மனுஷங்கிறாங்களப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீட் என்னதுன்னா சாப்பாடு. ஸோ நிறையா பேர் மிருகங்களையோ சம்டைம்ஸ் மனிதர்களையோ அடித்து சாப்பிட்டுட்டு இருந்த காலம் முந்தி இருந்தது. சரி, அப்புறம் வயிறு நல்லா ஃபுல்லாயிடுச்சு, சாப்பாடு கிடச்சிச்சு. அப்போ அடுத்து என்ன யோசிக்க ஆரம்பித்தாங்க, இந்த வெயில் காலம், மழை காலம், இன்னும் அந்த மாதிரி சில கிளைமேட்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு யோசிச்சாங்க. அடுத்து தங்குறதுக்கு ஒரு வீடு, அடுத்த ஃபிசிக்கல் நீட் அதாக இருந்து. அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. சம்டைம்ஸ் இன்னும் நம்ம வெயிலில் போய் வேட்டையாடுறாங்க, குளிருது, அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த க்ளோதிங் தேவைப்பட்டு. ஓகே, அப்புறம் அது இந்த மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்கலையே, அப்போ இங்கே கிடைக்கிற சில விஷயம் அங்கே கிடைக்குதே அப்படின்னு சொல்லி புதுசாக என்ன ஆரம்பிச்சாங்க, பண்டை மாற்றம் ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் வந்து ஒரு லெவலாக வந்து என்ன ஆரம்பிச்சாங்க, அந்த பிசிக்கல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுலே வந்து நிறைய கவனம் செலுத்தி ஒரு ஸ்டேஜில் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, ஐயோ இந்த காலத்தில் மழை காலத்தில் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது, அப்போ என்ன செய்யணும், நிறைய சேர்த்து வைக்கணும்னு நிறைய ஜாமான சேர்த்து வைக்க ஆரம்பித்தோம். மெயினாக வந்து ஃபுட் சேர்த்து வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பித்தோம்,
ஓகே இது நிறைய அப்புறம் தான் இந்த பண்டை மாற்றம். ஓகே இது நமக்கு நிறைய எக்ஸஸா இருக்குல்ல, அப்ப நமக்கு அங்கிருந்து கொஞ்சம் கொடுத்து மாத்துவோம்னு சொல்லி பண்டை மாற்றம் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் நீடா ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு பிசிக்கல் நீடு சரியானோடனே அடுத்து என்ன வருது, மனிதனுக்கு எமோஷனல் நீட் வருது. எமோஷனல் நீட்னா என்னது? எமோஷனல் நீட்னா நமக்கு நிறைய பேர் அன்பு காமிக்கணும், நம்மளை மக்கள் வேல்யூ பண்ணணும், நம்ம நிறைய பேருக்கு அன்பு காமிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுதான் என்னாச்சு, ஃபேமிலிங்கிறதோட முந்தி காலத்துல எல்லாம் கிளாங் இருப்பாங்க, ஒரு டீமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லவ் இது வந்ததுக்கு அப்புறமும் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன நமக்கு வேணும்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா, ஒரு மென்டல் நீட் மீன்ஸ் இங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளஷர், ஒரு சோஷியல் அப்ரூவல் தேவைப்படுது. அதுக்காக தான் அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஓகே இந்த கிளான் இந்த குரூப்புக்கு நான் ஹெட், சரிங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஹெட்னு வந்தது, அப்புறம் அந்த மாதிரி இந்த குரூப்புக்கு நான் ஹெட், அப்புறம் இந்த குரூப் ஒரு 4-5 குரூப் சேர்ந்து அதுக்கு ஒரு ஹெட். இப்படியே தான் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட நீட்ஸ்லயே நிறைய கவனம் செலுத்திட்டே இருந்து அதை நிறையாவும் வாங்க ஆரம்பிச்சோம். நிறைய எதுக்கு அதை வாங்க ஆரம்பிச்சோன்னா, எனக்கு அப்பதான் சாட்டிஸ்ஃபைட் கொடுக்குது. நமக்கு இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10 ட்ரெஸ் இருந்தா போதும், ஆனா நம்ம 10 ட்ரெஸ்ஸோட இருக்கல, நமக்கு இன்னும் நிறைய வரும். அததான் இங்க டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீடை நம்ம சேர்த்துட்டே இருக்கிறதுக்கே ஒரு கிரீட் வர ஆரம்பிச்சது. எதனால அப்படின்னா வந்து, ஐயோ இது நமக்கு பத்தாம போயிடுச்சுன்னா, சரிங்களா. அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்யறோம், இந்த சாப்பாடு இன்னைக்கு இருக்கு நமக்கு நாளைக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய வாங்கி வைக்கிறோம் பாத்தீங்களா. நிறைய தோரம் பருப்பு, இன்னும் அரிசி எல்லாம் பார்த்தோம்னா மூட்டை மூட்டையா வாங்கிலாம் வைக்கிற ஆட்கள் இன்னும் நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி பத்தாம போயிடுச்சுன்னா, கிடைக்காம போயிடுச்சுனான்னு சொல்லிட்டு அந்த பிசிக்கல் இதை நிறைய சேர்க்க ஆரம்பிச்சு. ஓகே இன்னைக்கு என்னால வாங்க முடியுது, ஃபியூச்சர்ல என்னால முடியலன்னு சொல்லி நம்ம இன்னும் வேற என்னென்னலாம் சேர்க்கிறோம், நிறைய இடம் சேர்த்து போடுறோம், நிறைய வெல்த் சேர்க்கிறோம், இன்னும் ஜுவல்ஸ் நிறைய சேர்த்து, இதே எனக்கு ஃபியூச்சர்ல இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஃபியூச்சர்ல நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும் சொல்லி அந்த மாதிரி என்ன செய்யறோம், பிசிக்கலா ஜாமான்ல நிறைய வாங்கி வாங்கி சேர்த்து அது நமக்கு ஒரு பேராசையாகி நம்மளோட பிசிக்கல் நீடு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தோம்னா, சாட்டிஸ்ஃபை ஆகுறதுன்ற நிலைமையில அடுத்த நீடு நமக்கு வந்துருது. அப்ப பிசிக்கல் நீடு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம நினைச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஓகே நமக்கு இப்ப அடுத்து அன்பு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், நம்மளை மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அடுத்து எமோஷனல் இதுக்கு போறோம். அப்ப நமக்கு அந்த அன்பு ஒரு ஆள்கிட்ட இருந்து போதுமான அளவுக்கு கிடைக்குதா, நம்ம கொடுக்குறோமாங்கிறதுல யாரும் கவனம் செலுத்தல, எனக்கு வேணும் என்னோட நீடு கிடைக்குதாங்கிறதுல மட்டும்தான் நிறைய கவனம் செலுத்துறோம். சோ நம்ம அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், இந்த சொத்து நகை காரு பங்களா இதெல்லாம் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜாய் கொடுக்குதானா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க எவ்வளவு வாங்கி போட்டாலும் அப்பா இது போதுங்கிற அளவுக்கு வந்துட்டு இது எனக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அடுத்து அந்த எமோஷனல் நீடை போய் தேட போறோம். அந்த எமோஷனல் நீடை தேடப்பதான் அந்த லவ் எங்க ஆரம்பிக்குது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லவ்ங்கிறதோட இன்னும் மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஜாய் ஆகட்டும், வேற என்ன சொல்லலாம், மெயினா அந்த லவ். அப்ப அந்த பிசிக்கலா நம்ம சேர்த்த ஜாமான்லாம் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இதை வந்து நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியல. அப்ப நம்ம இப்ப சேர்க்கிறோம், இது வந்து இப்போதைக்கு தான் கொடுக்குது, இதுல இருந்து கிடைக்கிற மகிழ்ச்சியவோ சந்தோஷத்தையோ அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போக முடியுதுன்னா அதை கொண்டு போக முடியல. சோ அப்ப அவனுக்கு என்ன ஆகுது, அந்த பிசிக்கல் நீடு ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆயிடுது. ஓகே அப்பாடி இது போதுங்கிறது ஒண்ணுன்னா அந்த எமோஷனல் நீடுக்கே வரும். அப்ப அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் வந்து அவனோட எமோஷனல் நீடே வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, நமக்கு ரொம்ப ஒரு அன்பான ஒய்ஃப் வேணும், அழகான ஒய்ஃப் வேணும், இன்னும் சில நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு அந்த மரியாதை கிடைக்கணும், நமக்கு வந்து மரியாதைன்றதோட இன்னும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி சில எமோஷனல் நீட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுது, இதுமே அவனுக்கு ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு தேவையானது சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல மனிதனுக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளும் அப்படிதான் ஒரு ஸ்டேஜா தான் இன்னும் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம், சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. அடுத்து என்ன செய்யறான்னா, ஓகே நம்ம அடுத்து வந்து மென்டல் ஆப்ஜெக்ட்ஸை தேடி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க டோர்கம் வந்து மென்டல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து நாலேஜ் சொல்றாங்க, ஞானம். ஓகே இப்ப நம்ம ஞானமே யோசிச்சு பார்த்தோம்னா
சில பேர் ஒரு ஸ்கூல்ஸ்ல இருந்து இந்த ஸ்கூல்ல கிடைக்கிறத வச்சு நம்மளால என்ன நல்லா ஞானம் இங்க இருந்து கிடைக்குதுங்கிறத பாக்கிறோம். சில பேர் வந்து எனக்கு இங்க திருப்தி இல்லை, இங்க திருப்தி இல்லைன்னு ஒரு இடமா போய் நாலேஜ் கெயின் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ்ல நாலேஜ். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய டிகிரியா வாங்குவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே வந்து அந்த மென்டல் ஆப்ஜெக்ட் மேல எனக்கு இது வேணும், மென்டல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்துட்டு தான் நிறைய படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு டிகிரியே வச்சுக்கோங்க, நிறைய டிகிரி எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அந்த டிகிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணல. ஸோ அதை தான் இங்க டோர்க்கம் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன் கிட்ட பேசினதை ஒரு ஃபியூ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஹார்ட் சர்ஜன் கிட்ட போய் டோர்க்கம் வந்து சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நீங்க ஹார்ட் சர்ஜன், அப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளமே வராம உங்களுக்கு பாதுகாத்துக்க தெரியல உங்க ஹார்ட்னு. உடனே அவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு சொல்றாராம், எனக்கே ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற ஃபீல் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே டோர்க்கம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜன், அப்போ உங்களுக்கு ஹார்ட்டோட ஒரு சின்ன சின்ன நுணுக்களையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஹார்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஏன்னா இப்ப ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நீங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத சொல்றீங்க, என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத டாக்டர் சொல்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க. அப்போ அதே இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ உங்க ஹார்ட்டை நீங்க நேரம் நல்லா பாதுகாத்திருக்கணும், ஏன் உங்களால முடியல அப்படின்னு கேக்குறப்போ அப்பதான் அந்த டாக்டர் சொல்றாரு, சில நேரம் எனக்கு நிறைய தெரியற மாதிரி இருக்கு, சில நேரம் எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. சோ இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன தெரியுதுன்னா இந்த பிசிக்கலா உள்ளதோட ஹார்ட்டோட வேலை, இந்த பிசிக்கல் பாடியோட இதெல்லாம் தெரியுது, சரிங்களா. சோ அததான் என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் வந்து பீப்புள் வந்து நமக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை நிறைய நம்பிக்கையோட அதை வந்து பாக்குறோம், மெயின் இந்த பிசிக்கல் பாடி. ஆனா நமக்கு உள்ள இருக்கிற பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல், ஓகே, மெயினா இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வெளியில இருக்கிற இந்த பிசிக்கலா இருக்கிற வெளி அக தோற்றத்தை வச்சு இதை தான் நம்பி நம்ம என்ன செய்யறோம்னா இதுக்கு பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் ஹாப்பினஸ் இதுல இருந்து தான் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டே இருக்கோம். சோ நம்ம அதனால என்ன செய்யறோம், இந்த வெளியில இருக்கிற இதுக்கே தான் நிறைய கவனமும் முக்கியத்துவமும் செலுத்துறோம். ஆனா இது உண்மையா அப்படி பார்த்தா இந்த டாக்டர் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன்னா என்ன இருக்கணும், அவருக்கு அவர் ஹார்ட்டை பத்தி நல்லா தெரியும், அப்ப அந்த ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவருக்கு தெரியலன்னு சொல்றாரு. யாரு? டாக்டரே சொல்ற, ஹார்ட் சர்ஜனே சொல்றாரு. சோ எதனால அவங்க இந்த பிசிக்கலா இருக்கிறதுக்கு மட்டும்தான் கவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி நமக்கு சூழ்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாலே என்ன ஆகும், அவங்களோட நீட்ஸ், பிசிக்கல், எமோஷனல், மென்டல் நீட்ஸ் மாறும், பிசிக்கல், எமோஷனல், மென்டல் ஹாப்பினஸ் மாறும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து மனிதன் வந்து என்ன செய்யறானா, ஏதோ இப்ப இந்த டாக்டர் ஹார்ட் சர்ஜனே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு ஏன் ஹார்ட் இன்னும் எனக்கு பாதுகாக்க தெரியலன்றத அவர் இன்னும் தேடிட்டே இருக்க. சோ மனிதனும் அதே மாதிரிதான் என்ன செய்யறாங்கன்னா, என்னமோ இருக்கு ஆனா நான் என்னதை தேடுறேன்னே தெரியல. ஏன்னா எனக்கு பிசிக்கலா எல்லாமே வந்து பிசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, எமோஷனல் நீட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, மென்டல் இதுவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ஆனாலும் ஐ எம் நாட் ஜாய்ஃபுல், ஐ எம் நாட் ஹாப்பி. ஆனா அந்த பிசிக்கலா அந்த ஜாமா சேர்க்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி கொடுத்துருக்கோம். ஒன்னொன்னுக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தோடனே, எமோஷனலாவும் மென்டலாவும் வந்தோடனே என்ன ஆகும்னா நமக்கு ஒன்னும் நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எதையோ தேட ஆரம்பிப்பாங்க. இப்ப எப்படி இந்த டாக்டர் வந்து சொல்ற மாதிரி எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனாலும் என் இருதயத்தை என்னால பாதுகாக்க முடியல, அப்பனா எப்படி பாதுகாக்கணுங்கிறத அடுத்து தேட ஆரம்பிக்கிற மாதிரி அப்படிங்கறதாவது அவருக்கு தெரியுது, இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும். ஆனா நிறைய மனிதர்களுக்கு இது எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு தேடுதல் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தா நமக்கும் அப்படிதான். நம்ம இப்ப ஒரு ஆன்மீக வகுப்புக்கா எதுக்கு போறோம், இல்ல ஒரு புக்கா நம்ம எதுக்கு படிக்கிறோம், ஏதோ ஒரு தேடுதல் நமக்குள்ள இருக்கு. என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேடுறோம்னு தெரியாது, அதுக்கப்புறம் மெதுவா என்ன ஆரம்பிப்போம்னா என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்கா, நான் இன்னும் ஹாப்பியா வாழ்றதுக்கான வழி என்னன்னு சொல்லி தான் தேடி தேடி ஒன்னொன்னா புக் படிக்கிறோம், சில ஸ்பீச்சஸ் கேட்கிறோம், சில கிளாஸஸ் போறோம், அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். சோ அந்த தேடுதல் என்னங்கிறது தெரியணும். ஓகே, அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது வந்து ஸ்டேஜ்ல ஒரு டெம்பிள்ல நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிராமா. சரியா, டோர்க்கம் வந்து அந்த டிராமாவை பார்க்க போயிருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறா. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன சொல்றானா, நான் வந்து யாரையோ தேடிட்டு இருக்கேன், அவர் பேர் வந்து ஜான் அப்படின்னு சொன்ன உடனே
கீழே அந்த கூட்டத்துல இருந்து ஜான்னு ஒருத்தர் எந்திரிச்சு வர்றாரு. என் பேரு தான் ஜான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லேடிக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயி அவளை ஹக் பண்ணி, நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு லவ் பண்றேன்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மெதுவா என்ன கேக்குறா, உங்க அப்பா பேரு ஜான்சனான்னு கேக்குறா. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஐயோ எங்க அப்பா பேரு ஜான்சன் இல்லன்னு, அப்ப நான் தேடுறாள் நீ இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறது. சாரி, அப்பா பேர் இல்ல, ஃபேமிலி நேம் ஜான்சன் கேக்குறாரு, இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா. செகண்ட் இன்னொரு ஒருத்தர் வரான், என் பேரு ஜான், என் ஃபேமிலி நேமுமே ஜான்சன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ நான் வந்து ஒன்னதான் தேடுறேன்னு சொல்லி இதே மாதிரி அந்த பர்சனையும் ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃபேமிலி நேம் வச்சு ஜான் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவனே அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா ஹக் பண்ணிட்டு அப்புறம் கேட்கறான், உங்க அப்பா பேரு என்னது, உங்க அப்பா பேரு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, எங்க அப்பா பேர் பீட்டர் அப்படின்னு சொல்றாரு. நான் தேடுறவரோட அப்பா பேரு பீட்டர் கிடையாது, அப்ப நீங்களும் நான் தேடுறவர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். சரிங்களா, இது செகண்ட். மூணாவதா ஒரு பர்சன் வர்றாரு. மூணாவதா ஒரு பர்சன் வர்றப்போ அந்த பர்சன்ட்டு இதே கொஸ்டின் தான். உன் பேர் ஜானான்னு கேக்குறா, ஆமான்னு சொல்றாரு. உங்க ஃபேமிலி நேம் ஜான்சனான்னு கேக்குறா, ஆமான்னு சொல்றாரு. உங்க அப்பா பேர் பீட்டரான்னு கேக்குறாரு, ஆமான்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முந்தின பர்சன் கிட்ட உங்க அப்பா பேர் பீட்டரா இருந்தா நான் தேடுற பர்சன் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா. இதே இது இப்ப வர்ற பர்சன்ட்ட உங்க அப்பா பேர் பீட்டரான்னு கேட்டோன்னே அவர் ஆமான்னு சொல்றானே, ஓகே நான் உன்னைதான் தேடுறேன்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு பிளிஸ்ஃபுல்லா அந்த பர்சன் கிட்ட அவ்வளோ ஜாய்ஃபுல்லா டான்ஸே ஆட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் மெதுவா கேக்குறா, உங்க அம்மா பேர் வந்து ரெபேக்காவா அப்படின்னு கேக்குறா. உடனே அவர் சொல்றாரு, சாரி, அந்த பர்சன் கிட்ட உங்க அம்மா பேர் என்னன்னு கேக்குறா இந்த பொண்ணு. அந்த பர்சன் வந்து சொல்றாரு, எங்க அம்மா பேர் ரெபேக்கா. ஓ நான் அப்ப நான் தேடுற ஆளு நீயும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுற அந்த பொண்ணு. இப்படியே ஒரு ஆளையா அனுப்பிச்சு விட்டோன்னே அவளுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள தோணுது, நம்ம என்னமோ வெளியில இப்படி என்னன்னே தெரியாம, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பா பேரு பீட்டர்னா நீ இல்லன்னு சொல்லிட்டா. செகண்ட் அடுத்து மூணாவதா வர நாலாவதா வர நபர்கிட்ட உங்க அப்பா பேரு பீட்டர்னா அந்த பர்சன் தான் நான் தேடுறேன். சோ நிறைய நேரம் அந்த பொண்ணுக்கே தெரியல என்ன தேடிட்டு இருக்கான்னு. நீங்க நம்மளோட லைஃப்லயுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நம்மளும் அப்படிதான் இருக்கோம். நம்ம எதுக்கு வாழ்றோம், அன்றாட சமைக்கிறோம், நம்ம நல்லா ஏர்ன் பண்றோம், செலவு பண்றோம், டைமுக்கு சாப்பிடுறோம், டைமுக்கு தூங்குறோம், நம்மளோட பிசிக்கல் நீட பாத்துக்கிறோம், அதையும் மேற்கொண்டும் இன்னும் நிறைய சேர்த்துட்டு இருக்கோம். எமோஷனல் நீடும் எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்கு. மென்டல் நீடும் இன்னும் நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கும் மேல நம்ம இன்னும் நம்மளோட நாலேஜ் வளர்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னும் எதுக்காக நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் ரொம்ப யோசிச்சேன். சரிங்களா, அப்போ இந்த டிராமால வந்து அந்த பொண்ணு கடைசியா அவளுக்கு என்ன உணர்றானா, ஒரு பர்சனும் இந்த மாதிரி வந்துட்டு போறப்ப அவ ரொம்ப சேடா அந்த மியூசிக், ஒரு சேட் மியூசிக் போட்டு அவ அந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. இந்த பொண்ணுக்கு கடைசியில தான் வந்து அந்த டான்ஸ்ல வந்து அவளுக்கு புரியுது, ரொம்ப அழுதுட்டே நம்ம என்னமோ ஒண்ணு தேடுறோம், ஆனா அது என்னன்னே நமக்கு தெரியலையேன்னு சொல்லி புலம்புறப்போ அப்பதான் அவளுக்கு உள்ளுக்குள்ள தோணுது, மேபி நான் வந்து எனக்குள்ளேயே இருக்கிற என்னைய தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கறது அவளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல உணர்ந்த உடனே அவ என்ன செய்யறானா, அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஜுவல் அதை தேட ஆரம்பிக்கிறான். சரிங்களா, நான் வந்து ப்ரானிக் ஹீலிங் வர்றதுக்கு முன்னாடி டெய்லி ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃபா நான் என்ன அதே வேலை தான் செய்வேன். காலையில எழுந்திரிச்சோடனே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுறது, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, ஜாமான் கழுவுறது, வீடை கிளீன் பண்றது, நல்லா தூங்குறது, திருப்பி எந்திரிச்சு சாப்பிடுறது, தூங்குறது, பிள்ளைங்க வந்தோடனே சொல்லி கொடுக்கறது, டிவி பாக்குறது, இதே ருட்டீன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் போயிட்டே இருந்தது. எனக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் குக் பண்ணிட்டு இருக்கிறப்ப தோணுச்சு, நம்ம என்ன இந்த குக் பண்றதுக்காகவா இந்த உலகத்துல பிறந்திருப்போம், இப்படியே பிள்ளைங்களை பாத்துக்கிட்டோம், ஹஸ்பண்டை பாத்துக்கிட்டோம், இதே ருட்டீனா பண்ணிட்டே இருக்குமே அப்படிங்கிறப்பதான் எனக்கு இந்த ப்ரானிக் ஹீலிங் கிடைச்சது. அது கிடைச்சாலும் நான் அதை ரொம்ப ஆசையாலாம் போல, எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் ப்ரானிக் ஹீலிங் கிளாஸஸ்க்கு வந்து அனுப்பிச்சாங்க. ஆனா அங்க உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சோன்னுதான் ஏதோ ஒண்ணு எனக்கு தேவையானதே எனக்கு இங்கதான் இருக்குங்கிறது வந்து என்னால வந்து அதை வந்து இதை விடவே கூடாது, இதை எப்படியாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்ட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் காலையில பண்ற மெடிடேஷன்ஸை மட்டும் விடவே மாட்டேன். சில நேரம்லாம் அழுதுட்டே பண்ணுவேன், அவ்வளோ எமோஷன்ஸ் கிளீன் ஆகும். ஆனாலும் நம்ம இந்த எமோஷன் நல்லா கிளீன் ஆகட்டும்னாவது நான் உட்காந்து பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எனக்குமே இந்த புக்கை நான் இதுக்கு முன்னாடி படிச்சப்ப எனக்கு இது புரியவே இல்லை. இப்பதான் எனக்கும் புரியுது, ஓகே நானும் இப்படிதான் இருந்திருக்கேன், ஏதோ ஒன்று தேடிட்டே இருந்திருக்கேன். மேபி நானுமே வந்து
இந்த ருட்டீன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் எங்கேயோ ஒரு ஜாய் தேடி மிஸ் பண்ணிருக்கலாம், ஒரு பிளிஸ்ஸம் என்னதான் மெடிடேட் பண்ணாலும் ஒரு பிளிஸ்ஸம் மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறப்பதான் இந்த ப்ரானிக் ஹீலிங் மேபி எனக்கு கிடைச்சிருக்கலாம்ங்கிறது வந்து இப்ப எனக்கு ஒரு புரிதல் வருது. சரிங்களா? ஸோ இந்த எல்லாருக்குள்ளயுமே இந்த பிரசன்ஸ் வந்து ஹிடன் ஆகி தான் இருக்கு. இந்த பிரசன்ஸ்ங்கிறது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு டிவைன் பிரசன்ஸா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ், இல்ல காட் பிரசன்ஸ். இது வந்து எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு. ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. சோ டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, இததான் வந்து நம்ம பின்னோக்கி நமக்குள் நோக்கி போய் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாத்துல வந்து இப்ப நீங்க உள்ளுக்குள்ள போய் நீங்க உங்களையே தேடி கண்டுபிடிக்கிறதுல வந்து நீங்க எவ்வளவு ஜாமா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்க எவ்வளவு எமோஷனலா அக்யூமுலேட் பண்ணிருக்கீங்க, மென்டலா என்ன அக்யூமுலேட் பண்ணிருக்கீங்கிறது தேவையே கிடையாது. ஆனா இங்க என்ன வேணும்னு சொல்றாங்கன்னா, விடாம அந்த தேடுதல் இருக்கணுங்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து தியாகத்தன்மை நிறைய இருக்கணும். சாக்ரிஃபைஸ், ஆல்வேஸ் சாக்ரிஃபைஸ் போட்டிருக்காங்க. ஆல்வேஸ் சர்ச், always sacrifice, so that eventually the one which you are looking for appears and establish conscious contact with you. Okay, இது நீங்க எவ்வளவுதான் வந்து நீங்க தேடினாலும் அது கிடைக்காது. ஆனா நீங்க விடா தேடுதல், விடா சாக்ரிஃபைஸா நீங்க எவ்வளோக்கு நீங்க பண்ணிட்டே இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேடுறது உங்களை ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சரியா? சோ இது எப்படி கான்டாக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆனா கான்டாக்ட் பண்ணுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ அந்த கான்டாக்ட் பண்றது தான் யாருன்னா உங்க சோலார் ஏஞ்சல். அப்ப சோலார் ஏஞ்சல்னா என்ன? நிறைய ஜென்மமா வந்து பீப்புள் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை வச்சுட்டு அவங்களுக்குள்ளே சில விஷயங்களை தேடிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரே ருட்டீன் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம்னு தோணுது பாத்தீங்களா? அப்ப அந்த பிரேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? அதுவுமே வந்து ஒரு ரெட்ரீட்டா நமக்குள்ளே தான் அந்த இடமும் இருக்கு. பிளஸ் வந்து நமக்குள்ளே ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நம்மளோட மகிழ்ச்சியும் நல்ல ரெஸ்டும் அங்க போய் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நமக்குள்ளே தான் அந்த இடத்த போய் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு வந்தாலே நமக்குள்ள நம்ம வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமா, அவ்வளோ ஆரோக்கியமா, அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நிறைய அட்ராக்ட் பண்ற ஒரு பீயிங்கா மாறிடுவோமா. சூப்பர்ல. சோ அப்ப உங்க லைஃப்ல திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்திருந்ததுன்னா அப்ப நீங்க கரெக்டான உங்க சோலார் ஏஞ்சல் உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இதுக்குமே ஆக்சுவலா டோர்க்கம் வந்து இந்த புக்ஸ்ல போட்டிருக்காங்க. உங்க சோலார் ஏஞ்சல் உங்களை கான்டாக்ட் பண்ணிருந்தா உங்க லைஃப் எப்படி இருக்கும், பண்ணாம இன்னும் ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ரொம்ப அதனால இந்த புக் வந்து எனக்கு நான் இன்னைக்கு ஒரு 1 வீக்கா படிக்கிறேன். ஒரு பயத்தோடயே தான் படிச்சுட்டு இருந்தேன். இது எனக்கு புரியுமா, இதை நம்ம எப்படி கொண்டு போக போறோம். ஆக்சுவலா உங்க கூட சேர்ந்து இதை நான் டிஸ்கஸ் பண்ண இன்னும் ரொம்ப அழகா ரொம்ப நல்ல விஷயங்கள் புரியுற மாதிரி இருக்கு. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப் வந்து எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் திடீர்னு ஆனா உங்க லைஃப் ஒரு பிரகாசமான மாதிரி சில பேருக்கு இருக்கும். கஷ்டம் இருக்கும், ஆனாலும் அந்த கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு பிரகாசமா நம்ம ஒரு நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்கும். ஒரு விடாம ஏதோ ஒரு சேவை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலா இருக்கும், ஒரு ஜாய்ஃபுல், ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உட்காந்து தியானம் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க பண்ற அந்த ஒரு சேவை வந்து விடாம செஞ்சுட்டே இருக்கிற அந்த சேவை வந்து உங்களுக்கு ஒரு பிளிஸ் தரும். அந்த மாதிரி டைம்ல தான் அப்ப உங்களுக்குள்ள அந்த கான்டாக்ட் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது கேட்டாலே அப்படி ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இததான் வந்து நிறைய ட்ரெடிஷன்ஸ்லயும் நிறைய புக்ஸ்லயும் என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சரணாலயம், இன்னர் சாங்சுரி வந்து நிறைய பேர்ல வந்து கேள்வி புக்ஸ்லயும் கிரேட் டீச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேர்ல எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜி. பேசிக்கா சைக்காலஜில வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹையர் செல்ஃப் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹையர் செல்ஃப்னா அக்கார்டிங் டு டோர்க்கம் நம்மளோட ஹையர் சோல். ஆனா பேசிக் சைக்காலஜில அது ஹையர் செல்ஃப்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது, சும்மா ஹையர் செல்ஃப்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு ஹையர் செல்ஃப்னா என்னங்கிறது ஓரளவுக்கு புரியும் தெரியுங்கிறாங்க.
சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சைக்கிக் சொல்றாங்க. ஆக்சுவலா டோர்கம் வந்து சைக்கிக் எனர்ஜி சொல்வார். ஸோ சைக்கிக் எனர்ஜி மீன்ஸ் அந்த டிவைன் எனர்ஜி, அந்த செல்ஃபோட எனர்ஜி நமக்குள்ள வர்றத, அந்த இதை கூட டோர்க்கம் வந்து சைக்கிக்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்லயும் அந்த சைக்கிக் சொல்லுவாங்கங்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட இன்னர் கைடு, நமக்குள்ளே இருக்கிற ஒரு கைடு. எப்படி வந்து சில புக்ஸ்க்கெல்லாம் கைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கைடை திறந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு அதுல எல்லா ஆன்சர்ஸும் இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஃபாரின் ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அங்க உங்களுக்கு எந்த இடம் எதுன்னே தெரியாது, ஆனா அங்க ஒரு கைடு இருந்தாருன்னா ஈஸியா நம்மள வழி கடத்தி கூட்டு போயிடுவார். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு கைடு, நம்ம வாழ்க்கையில சில இஷ்யூஸ் நடக்கிறப்பயோ, இல்ல இஷ்யூஸ்க்கு மட்டும் கிடையாது, சில நல்லது செஞ்சுட்டு இருக்கிறப்பயோ, இன்னொன்னு இந்த வழியில போ, இன்னும் இங்க நிறைய பேருக்கு உதவி தேவைன்னு காமிக்கிறதுக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து நம்மள கைட் பண்ணி கூட்டு போகும். சில பேர் வந்து இன்னர் லீடர் சொல்றாங்க, நமக்குள்ளே இருக்கிற ஒரு லீடர். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, நமக்குள்ளே இருக்கிற இன்னர் மாஸ்டர் சொல்றாங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு மாஸ்டர் மீன்ஸ் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் நமக்குள்ளே இருக்கார். ஸோ அவர் உங்களுக்கு நிறைய இடத்துல நல்லா கைடும் பண்ணுவாரு, உங்களுக்கு நிறைய இடத்துல எனர்ஜியும் கொடுப்பாரு, தேவையில்லாத நேரத்துல எனர்ஜியும் கொடுக்காமயும் இருப்பாரு. ஸோ அது எல்லாமே எப்படி இந்த சோலார் ஏஞ்சல் செய்யுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, கிரைஸ்ட் டெர்மினாலஜில என்ன சொல்றாங்கன்னா இன்னர் கிரைஸ்ட் சொல்றாங்க. சரிங்களா? இன்னும் புத்திசம்ல என்ன சொல்றாங்கன்னா த லேண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், த ஃபவுண்டன் ஆஃப் லவ் அண்ட் ஜாய். இது எல்லாமே எங்க இருக்கு, உங்களுக்குள்ளதான் தேட சொல்றாங்க. நீங்க தயவு செஞ்சு வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேட ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. சூஃபி லிட்ரேச்சர்ல என்ன சொல்றாங்க, சூஃபி லிட்ரேச்சர்ல ஒரு போயம்ல என்ன போட்டிருக்காங்கன்னா த பிலவட். இந்த பிலவட் எங்க இருக்குன்னா அதுவும் நமக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிலவட்னு போட்டனால மை பிலவட் ஹஸ்பண்ட், மை பிலவட் ஒய்ஃப் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு கேர்ளையோ பாயோ குறிக்கிறது கிடையாது. ஆனா இது நமக்குள்ள இருக்கிற நம்மளோட கம்ப்ளீட், நம்மளோட அர்ஜஸ், நம்மளோட தேவைகள், நம்மளோட சில டிரைவ்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற ஆசைகள், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுல தான் வந்து நம்மள வந்து அதுதான் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. இந்த பிலவட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு அக்கார்டிங் டு சூஃபி லிட்ரேச்சர்ல அதை சொல்றாங்க. சரிங்களா? இன்னும் டிபெத்தியன் லிட்ரேச்சர்ல இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தியானி சொல்றாங்க. தியானினா நமக்குள்ளே தான் அதுவும் இருக்கு. அந்த தியானி யாரு என்ன சொல்றாங்கன்னா த மெடிடேட்டிவ் ஒன். அந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிரசன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே தான் இருக்குன்றாங்க. சரிங்களா? இதெல்லாமே எங்க இருக்கு, உங்களுக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஒரு ட்ரெடிஷன்லயும் ஒரு புக்ஸ்லயும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு டிபெத்தியன் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா த பிரசன்ஸ் வித்இன் us who throughout ages meditates and try to harmonize with the physical, emotional and mental bodies of the human being and slowly reveals the jewel that is hidden within the three bodies. Okay, இந்த ஜுவல்ல தான் நமக்குள்ள தேட சொல்றாங்க. இந்த ஜுவல்லுமே டிபெத்தியன் மாஸ்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து எப்ப வந்து உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ அதோட முக்கியமான வேலை அது என்ன செய்யுமானா உங்களோட பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் பாடிய ஒன்றோட ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்க வைக்கும். பிளஸ் இந்த பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் பாடி 3 பாடிஸ்குள்ளேயும் இருக்கிற அந்த ஜுவல்ல அதுதான் வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவுன்னு சொல்றாங்க. எது இப்ப நீங்க தேடி கண்டுபிடிக்க போற அந்த சோலார் ஏஞ்சல். கேட்டாலே எனக்கு ரொம்ப அப்படி வாவா இருக்கு. ஸோ நம்ம இந்த புக்கை படிக்கிறது மூலியமா நமக்குள்ள இருக்கிறத வந்து என்ன செய்ய போறோம், நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளோட வாழ்க்கை இன்னும் வந்து நல்ல விதமா நிறைய மாறப்போகுது. ஏன்னா இந்த சோலார் ஏஞ்சல் இன்னும் எப்படி எப்படிலாம் அதுக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம், கைடன்ஸ் கேட்கலாங்கிறது எல்லாமே பார்க்க போறோம். சரிங்களா? இன்னும் மாடர்ன் ட்ரெடிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இததான் வந்து நம்மளோட நர்ஸ் இல்லாட்டி கார்டனர் சொல்றாங்க. நர்ஸ்னா யாரு, நமக்கு எப்பெல்லாம் நமக்கு முடியலையோ நர்ஸ் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்னொன்று அந்த கார்டனர் யாரு, நம்மளோட கார்டன்ல வந்து அந்த செடி கொடி இதெல்லாம் வந்து நல்லா வளர்க்கறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லாம தேவையில்லாத களையவும் எடுத்துட்டு நல்ல உரம் போட்டு நல்லா வளர்க்கறதும் யாரு, அந்த கார்டனரோட வேலை தான். சோ இந்த கார்டனரும் இந்த நர்ஸோட முக்கியமான வேலை என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஜுவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹிடன் ஜுவல், இந்த 3 லெவல்லையும் பிசிக்கல், எமோஷனல், மென்டல் லெவல்ல இருக்கிற அந்த ஜுவல்ல தேடி கண்டுபிடிச்சி அதை அழகா ப்ளூம் பண்ண வைக்கிற வேலை தான் இந்த கார்டனரோடதையும் நர்ஸோட வேலை. ஓகே, இங்க வந்து டோர்க்கம் இதுதான் சோலார் ஏஞ்சல்ங்கிறத ஒன்னும் சொல்லல.
ஸோ நமக்கு இன்னும் போக போக தான் இதுனா என்னங்கிறது தெரிய போகுது. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இப்ப இந்த ப்ளூம் ஆகுற அந்த ஒரு தருணம் தான் சோலார் ஏஞ்சலோட முழுமையான மகிழ்ச்சி சொல்றாங்க. த ஜாய் ஆஃப் சோலார் ஏஞ்சல் வந்து எப்ப இந்த 3 சட்டில் பாடிஸ்க்குள்ள இருக்கிற அந்த ஜுவல் மலருதோ அப்பதான் அந்த நம்மளோட சோலார் ஏஞ்சல் வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சி வருங்கிறாங்க. இதுல நமக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு சோலார் ஏஞ்சல் இருக்குமா, அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னும் போக போக தான் நமக்கு தெரிய போகுது. இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த சோலார் ஏஞ்சல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஆராக்குள்ளே தான் இருக்கு, நம்மளோட ஃப்ரெண்டா நம்ம கூட தான் இருக்கு, நம்மளோட கிரேட் மதராவும் நம்ம கூட தான் நம்மளோட ஆராக்குள்ள இருக்கு, ஒரு நல்ல கைடாவும் ஒரு நல்ல ப்ரொடெக்டராகவும் அண்ட் அ சோர்ஸ் ஆஃப் ட்ரெஷர். ட்ரெஷர்னா என்னது? புதையல். அந்த புதையல் நமக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு இந்த சோலார் ஏஞ்சல் தான் வந்து என்ன நம்ம கூடயே இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த புதையல்னா என்னங்கிறத பார்ப்போம். டோர்கமோட டீச்சர் ஒருத்தங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுக்குமே ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும். ட்ரெஷர் பாக்ஸ் என்னது? புதையல் பெட்டி. இத வந்து ஆனா மனிதன் வந்து என்ன செய்யறானா, அதை ஓப்பனே பண்ணணுங்கிற ஆசை வராதான். நிறைய பேருக்கு அது வராது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ல போய் சேரணுங்கிறது நிறைய பேருக்கு விருப்பமாவே இருக்காது. ஏன்னா அங்க போகணும்னா நமக்கு நிறைய இது செய்யணும், இது செய்யக்கூடாது சொல்லுவாங்க. ரெகுலரா மெடிடேஷன் பண்ணணும், ரெகுலரா இது பண்ணணும், இந்த வர்ச்சுஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால என்ன செய்வாங்கன்னா, அதை தேடுறதுக்கான ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க டோர்கம் இங்கேயுமே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் ஒரு டீச்சர் அவருக்கு சொன்னது, அதை ஓபன் பண்றதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து விடா உழைப்பும் நம்ம போட்டுட்டே இருக்கணும். அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பாக்ஸ், அந்த ட்ரெஷர் பாக்ஸ், அந்த புதையல தேடுறதுக்கு. பிளஸ் வந்து நிறைய போராட்டம் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யும். அதை தாண்டி பிளஸ் வந்து நிறைய விடா முயற்சி, போராட்டமும் வரும், நிறைய உழைப்பும் நீங்க போடணும். ஸ்ட்ரைவ் சொல்றாங்க. ஸ்ட்ரைவ்னா என்னது? விடா முயற்சியோட நம்ம அதை தேடிட்டே இருந்தாதான் இந்த பாக்ஸ் ஒரு நாள் ஓபன் ஆகும். இது ஓபன் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஒரு மலைக்கு மேல ஏறி போய் தான் அந்த பாக்ஸை தொட முடியுதாங்கிறத பார்க்க முடியுங்க. இது எல்லாமே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஒரு நபர் வந்து ஆன்மீகமா முன்னேறாங்கன்னா நம்மள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு இப்ப நமக்கு பில்கிரிமேஜ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பில்கிரிமேஜ்க்கு கரெக்டான வேர்டு தெரியல. ஓகே, அந்த பில்கிரிமேஜ் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நார்த் இந்தியால போய் ஒரு இதுக்கு போறோம் தெரியுமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளெல்லாம் வந்து ஒரு பில்கிரிமேஜ் போறோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு மலை மேலதான் ஏறி ஒரு சாதாரண ஆன்மீகமா முன்னேறணும்னு நினைக்கிற மனுஷன் அந்த மலையை சுத்தி 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 போய் அந்த டாப் ரீச் பண்றதுதான் அவனோட அல்டிமேட் கோலா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப நம்ம இந்த மலை மேல இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். மெதுவா ஏறி அந்த ட்ரெஷரை போய் திறக்கிறப்போ நம்மளால அந்த ஒருத்தங்களுக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை தொட முடியுதாங்கிறத பாக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலரா செய்யணும். என்னென்ன செய்யணும்? கண்டிப்பா உழைக்கணும். போராட்டம் வரும் லைஃப்ல. போராட்டம் வருதுன்னு நம்ம இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, பண்ணணும். விடா முயற்சி, இந்த 3 செஞ்சுட்டே இருக்கிறப்பதான் நமக்குள்ள இருக்கிற இந்த ட்ரெஷர் பாக்ஸ் திறக்கும். மலை மேல இருக்கிற பாக்ஸையும் நம்மளால தொட முடியும்னு சொல்றோம். இந்த சிம்பாலிக் இதை பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசுவோம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. சோலார் ஏஞ்சல்னா ஹியூமன் சோலானா அது கிடையவே கிடையாது. சில புக்ஸ்ல அப்படி போட்டிருந்தாங்கன்னா அக்கார்டிங் டு டோர்கம் அது உண்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோலார் ஏஞ்சல் இஸ் அ கார்டியன். ஓகே, கார்டியன்னா நம்மள அதுதான் வந்து பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கார்டியன் எங்கேயோ இருக்காங்க, ஆனா நீங்க கார்டியன் அவர் பேரை கொடுத்துருக்கீங்க. அவர் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு வந்து பாக்குறது கிடையாது, நீங்களும் அவர்கிட்ட எதுவுமே பேசுறது கிடையாது. அப்ப அவர் இருந்த என்ன யூஸே கிடையாது. ஆக்சுவலா நம்மளோட சோலார் ஏஞ்சலும் அப்படிதான், எல்லார்கிட்டையும் இருக்காங்க, நமக்குள்ளே தான் இருக்காங்கன்னு, நம்மளோட ஆராக்குள்ளே தான் இருக்காங்கன்னு போட்டாங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க அது இருக்காங்கிறத தெரிய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் செய்வாங்கிறதெல்லாம் இந்த புக்ல போட்டிருக்காங்க. சோ இப்ப நமக்குள்ள சோலார் ஏஞ்சல்னு நமக்குள்ளங்கிறதோட நம்ம கூடயே ஒருத்தங்க இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ இததான் வந்து இந்த புக் ரிவீல் பண்ண போகுதுன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ முக்கியமா இந்த சோலார் ஏஞ்சலோட ஒரு நபருக்கு இருக்கிற இந்த சோலார் ஏஞ்சலோட வேலை என்னன்னா, நம்மள வந்து கைட் பண்ணி நம்ம இன்னும் அக உலகத்துல அடுத்தடுத்து இருக்கிற உயர்ந்த உலகத்துக்கு
கூட்டிட்டு போய் நம்மளோட உள் மகிமையை இன்னர் க்ளோரி ஆஃப் இன் மேனை வந்து வெளிக்கொண்டு வர்றது தான். அது யாரால முடியும்? சோலார் ஏஞ்சலால தான் முடியும். சரிங்களா? ஸோ அதோட சோலார் ஏஞ்சல்னா ஒரு ஜிஸ்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது. இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம இன்னும் நிறைய இதை பார்க்க போறோம். இதுல இன்னும் நம்ம சோல்னா என்ன, ஹியூமன் சோல்னா என்ன, சோலோட மிஸ்ட்ரினா என்ன, இன்னும் வந்து பீயிங்னஸ், நமக்குள்ள இருக்கிற அந்த பீயிங்னஸ் தன்மை என்ன, இன்னும் இந்த சோலார் ஏஞ்சல் நமக்குள்ள இருந்து என்னென்னலாம் கைட் பண்ணிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இது என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து சோலார் ஏஞ்சல் வந்து நிறைய உங்களை கைட் பண்ணி பண்ணி பார்க்குமா. நீ வந்து இல்லை என் வாழ்க்கை எனக்கு கஷ்டமா தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி அது சொல்றதை கேட்காம இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பாடத்தை படிச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு அதை நம்மளை விட்டு போயிடுமா கொஞ்ச நாளைக்கு. நம்ம கஷ்டப்பட்டு பாடத்தை படிக்கணுமா, இன்னும் சோலார் ஏஞ்சல் ஹெல்ப்போட ஈஸியா படிச்சுக்கலாமே. ஸோ அதெல்லாமே நம்ம இன்னும் இந்த ஃபியூச்சர் புக் ஸ்டடியில பார்ப்போம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சோலார் ஏஞ்சல்னா என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம என்னென்னலாம் இந்த சோலார் ஏஞ்சல் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.